شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم மனைவி கனிதரும் திராட்சை செடி பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் மனைவி கனிதரும் திராட்சை செடி பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள் இடைவிடாமல் ஜெபிப்பார்கள் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள் இடைவிடாமல் ஜெபிப்பார்கள் கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள் கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யாத்திராகம 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை திரும்பமாக வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இன்னொரு முறை படிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா அப்படின்னு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை நம்ம இங்கே படிக்கிறோம். அனியகவா என்று இந்த வார்த்தை எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் நமக்கு யெகோவாவாக கர்த்தராக இருக்கிறபடியினால் அவர் செய்கிற மகத்துவமான கிரியைகள் என்ன என்பதை வேதத்தில் படிக்கும்போது அந்த யாத்திராகம 6ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை படித்தால், யாத்திராகம 6-7-8 வசனங்களில், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை, அந்த தேசத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன், அந்த தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். திருவிழியத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கும், நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன், உங்களை நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற
அந்த ஒவ்வொரு இடங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பரம ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பினைகள் என்கிற தலைப்பில் நாம் ஒவ்வொரு இடத்தையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 5 இடத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் 6வது இடம், அதாவது குறைவுள்ளவர்களாகிய நாம் குறைவற்ற நிலைமைக்கு வந்து நிறைவான நிலைமையை அடைந்து நித்திய ராஜ்யத்தை அடைவதற்குரிய இந்த அனுபவங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 6வது இடம் என்னாகமம் 33ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனத்தை படிக்கும் போது, மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். இப்ப அவங்க மாராவை விட்டு புறப்பட்டு, போன வாரத்தில் நாம் மாரா என்கிறதான இடத்தை பற்றி நாம் கவனித்தோம். இப்ப இந்த மாராவிலிருந்து அவங்க எங்க புறப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னா, ஏலீம் என்கிறதான இடத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிற ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். பாருங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. திரும்ப வாசிக்கும், அந்த வசனம் திரும்ப படிங்க. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். ஏலிம்ல என்னெல்லாம் இருந்துச்சா? 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த ஏலிமுக்கு அவங்க புறப்பட்டு வந்ததை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். 9ஆம் வசனத்தை நான் எபிரேய மொழியில படிக்கிறேன். வைசேயு மிம்மாரா வயாவோவு ஏலிமா வூவே ஏலிம் ஷெட்டேயிம் ஏஸ்ரே எய்னோத் மாயிம் வேஷவியும் டேமரிம் வயாகனு அப்படின்னு இந்த வார்த்தை எபிரேய மொழியில இருக்கு. இதுல இந்த ஏலீம் அப்படி நம்ம படிக்கிற பாருங்க, அதுக்கு அங்க போட்டிருக்க வார்த்தை ஏலிமா, எய்லீமா, ஆலேஃப், யோத், லாமேட், மெம், ஹே. புதன்கிழமை எபிரேய கிளாஸ் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருது. நான் அங்கே திண்டுக்கல்ல இருந்தாலும் எபிரேய வகுப்பு நடக்கும். ஸோ ஹோம்ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக அனுப்புங்க. முதல்ல இந்த 22 எழுத்துக்கள் கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அட்டன் பண்ணுற எல்லாரும் ஹோம்ஒர்க் அனுப்பணும். அதனால் ஹோம்ஒர்க் நீங்கள் போடுங்க. முதல் முறை பரவாயில்ல. இப்போ இந்த வாரத்துக்குரிய ஹோம்ஒர்க் நான் போட்டு விட்டுருக்கேன். அதை பார்த்து நாளை இரவுக்குள்ளாக அனுப்புங்க. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ இந்த ஏலிமா, ஆலேஃப், ஆலேஃப், யோத், லாமேட், மெம், ஹே, இதான் இந்த ஏலிமா. இப்ப இந்த ஏலிமை பற்றி தான் இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் மாறாவில் நடத்தி அந்த மாறாத கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வருகிறார்? ஏலீமுக்கு கொண்டு வருகிறார். இதை பற்றின ஒரு 6 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி திரும்ப அந்த யாத்ராகம, இதே காரியம் யாத்ராகமம் 15:27 சொல்லி இருக்கு. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். சரி, நான் சொல்ற சில வார்த்தைகளை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திரும்ப படிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலீம், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே 12 நீரூற்று 12 அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. 70 பேரீச்ச மரம், அந்த 70 அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். தண்ணீர், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 6 கருத்துக்களை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, அர்த்தம். முதல்ல இந்த குறிப்பெல்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஒன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவது அர்த்தம், இரண்டாவது அடைய வேண்டியது, நம்ம எதை அடையணுமோ அதை அடையணும். மூன்றாவது அனுப்பப்படுதல். முதலாவது அர்த்தம், இரண்டாவது அடைய வேண்டியது, மூணாவது அனுப்பப்படுதல், நாலாவது ஆவியானவரின் நிறைவு. அஞ்சாவது ஆவியானவரால் உண்டாகும் அனுபவம். ஆறாவது ஆவியானவரோடு இசைதலும் ஆட்டுக்குட்டியானவரோடு இணைதலும். இப்படி 6 கருத்துக்களை இந்த ஏலிமிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எல்லாம் சொல்லுங்க, 6 கருத்து என்னென்ன? அர்த்தம், ஆவியானவரோடு இசைதலும் ஆட்டுக்குட்டியானவரோடு இணைதலும். சரி, முதலாவது அர்த்தம். இந்த ஏலீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தேக்கு மரத்தை போன்ற உறுதி. ஏலீம் அப்படின்னா சாதாரண உறுதியெல்லாம் இல்ல. தேக்கு மரம். கட்டடங்களை கட்டுறதுக்கு அதிகமா எந்த மரத்தை பயன்படுத்துறாங்க? தேக்கு மரம். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, தேக்கு மரத்தை பயன்படுத்துங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஏலீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேக்கு மரத்தை போன்ற உறுதி. தேக்கு மரம் எப்படி என்ன வந்தாலும் அசையாம, அதை ஒன்னும் அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாயிருப்பது போல நீங்களும் நானும் தேக்கு மரம் மாதிரி உறுதியா இருக்கணும். அதான் ஏலீம். ஆண்டவர் சில கசந்த அனுபவங்களுக்கு நேராக, ஏன் சில மாறாவின் அனுபவத்துக்கு நேராக நடத்துறார் அப்படின்னா, அந்த மாறாவுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை உறுதியாகும். இந்த மாறாவில் நான் யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் காட்டுவாரு. மாறாவின் அனுபவம் வருவது எதற்காக? மாறாதவர் யார் என்பதை காட்ட. என் பிள்ளை, மாறா வரும்போது நீ நம்புற மனுஷன் மாறிடுவான், நீ கூட மாறிடுவ, ஆனா நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறத காட்டுதான் மாறா. அப்ப இதை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நமக்குள்ள என்ன வரும்? ஆண்டவருக்குள்ளாக உறுதி. சாதாரண உறுதி இல்ல, தேக்கு
தேக்கு மரத்தை போன்ற ஒரு உறுதி நமக்கு வந்துடும். பைன் ட்ரீ மாதிரி தேக்கு மரத்தை போன்ற ஒரு உறுதி. அதான் ஏலீம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20 to 22 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா படிங்க. கொலேசியர் 1:20 முதல் 22 வரைக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். என்னாகும்? பரிசுத்தராக குற்றமில்லாதவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக நம்ம வாழுவோம். அப்போ விசுவாசத்தில் உறுதி, அது எந்த மாதிரி உறுதியா இருக்கணும்? தேக்கு மரம் போல. அந்த அனுபவத்துக்கு நேராக தேவன் உங்களை என்ன நடத்துவாரு? அதுக்கு பேர் தான் ஏலீம். ஏலீமா? சங்கீதம் 125:1 இதை தான் நம்ம பார்க்கிறோம். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற உறுதியாயிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இங்க அங்க அசைஞ்சிட்டு இருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? வாழ்க்கை இங்க அங்க அசைகிற மாதிரி இருக்குதா? நீங்க அசையாம உறுதியா நிக்கிறதுக்காக தான் மாறா வந்தது. அந்த மாறாவில் நம்மளை ஆண்டவர் பலப்படுத்தி மாறாவை மதுரமாய் மாற்றி இப்போ ஒரு உறுதியான வாழ்க்கைக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை படிக்கும்போது இப்படி மாறாவின் வழியாக கடந்து வந்தும் தன் உறுதியை விட்டுவிடாத ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். படிங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றாள். அடுத்த வசனம் படிங்க. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லையா? மன உறுதியா ஆண்டவரை பின்பற்றி வந்த இந்த ரூத்துடைய வாழ்க்கை தொடங்கும் போது அலங்கோலம் போல தொடங்கியது. ஒரே இழப்பு, கண்ணீர், அழுகை. தொடக்கம் அலங்கோலமா இருந்துச்சு. 1ஆம் அதிகாரம் அலங்கோலம். பட் 2ஆம் அதிகாரத்தில் அதிசயம். என்னங்க அதிசயம்? போவாசின் வயல். நம்ம வாழ்க்கையை ஆரம்ப அலங்கோலமா தான் இருந்துச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய சபையில கொண்டு வந்து நாட்டி இருக்கிறாரே சபையில். இந்த சபை ஐக்கியம் தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்து 3ஆம் அதிகாரம் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்?
ஒரு மோவாபிய பெண் ஒரு யூதனாகிய போவாசின் பாதத்தில் படுத்திருக்கிற ஆச்சரியம். நம்மளாம் புறஜாதிகள், நமக்கு தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நம்மை நம்முடைய பரம போவாசாகி யெஷுவா இயேசு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தாரே, அது ஆச்சரியம். அடுத்து 4ஆம் அதிகாரம், அலங்காரம். என்ன அலங்காரம்? ரூத் போவாசுக்கு மனைவியானது. நமக்கு என்ன அலங்காரம்? நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக மணவாட்டியாக மாறப்போகிறோம். அதான் நம்ம வாழ்க்கையில பெரிய அலங்காரம். அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? என்ன வந்தாலும் பின்னிட்டு பார்க்காத உறுதி, தேக்கு மரத்தை போன்ற ஒரு உறுதி. இமேஜர் இழப்புகள் வந்தாலும், மலையை இடிஞ்சு விழுந்தாலும் சொல்லணும், நஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் எல்லாம் உணர்ந்து, கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான் பின்னோக்கே யெஷுவாவின் பின்னே போக துணிந்து, யெஷுவாவின் பின்னே போக துணிந்து, யெஷுவாவின் போக துணிந்து, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். தேக்கு மரத்தை போல உறுதியாயிருந்தா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு அலங்கோலமான நிலைமையும் மாறிடும். அதிசயத்தை பார்ப்பீங்க, ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. நம்ம வாழ்க்கை அலங்கோலமா முடியாது, அலங்காரமாக முடியும். கர்த்தர் அப்படி முடிய வைப்பார். சரி, இது முதல் அனுபவம், இது முதல் காரியம். ரெண்டாவது, இந்த ஏலிம்ல நம்ம படிக்கிற அடுத்த காரியம் என்ன? அடைய வேண்டிய அனுபவம். எதை நம்ம அடையணும்? நான் உங்களை ஒரு காரியத்தை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். ஏலிம்க்கு அப்புறம் 12 நீரூற்றுகள். பொதுவாக வேதாகமத்தில் 12 என்பது அப்போஸ்தல உபதேசத்தை அடையாளப்படுத்தும். இஸ்ரவேல் கோத்திரத்தையும் குறிக்கும். இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது அப்போஸ்தல உபதேசத்தை அடையாளப்படுத்தும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும்போது, பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் கற்றும் அடைந்தும், இந்த விளக்கம் நீங்க அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளை என்ன செய்யுங்க? செய்யுங்கள். பவுலிடத்தில் என்னத்தை கண்டாங்க? அந்த உபதேசத்தை, அப்போஸ்தல உபதேசத்தை கண்டார்கள்.
அதை கற்றாங்க, அடைந்தார்கள், கேட்டார்கள், கண்டார்கள். நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த 12 அப்படிங்கிறது அப்போஸ்தல உபதேசத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போஸ்தல உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு சில பிரிவாக பிரிக்கலாம். பேதுருவின் உபதேசம், அப்போஸ்தலனாகிய பேதுருவின் உபதேசம். பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 40 இங்கெல்லாம் அந்த உபதேசத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:38 படிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அப்ப மனம் திரும்புதல் முதல் உபதேசம் என்னது? மனம் திரும்புதல். அப்புறம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது உபதேசம் என்ன? ஞானஸ்நானம். மனம் திரும்பாம ஞானஸ்நானம் பெறக்கூடாது. ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம். அப்புறம் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் பெற்றவங்க கண்டிப்பா எதை பெறணும்? பரிசுத்த ஆவி. அடுத்து 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாட்டின் அனுபவம். இங்க 4 காரியத்தை அவர் சொல்றாரு அப்போஸ்தல உபதேசமாக. என்னது? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெறுதல், வேறுபாட்டின் அனுபவம். இது பேதுருவின் உபதேசம். பேதுரு மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின உபதேசம். அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுலின் உபதேசம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் போது, ஆகையால் இது பவுல் எழுதினாரா எழுதலையா அப்படி ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காரியம் உண்மை, இதை எழுதியவர் பவுலிடத்தில் கற்றவர். அவர் என்ன கற்றாரோ எழுதுறாரு. படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்க இவர் சில காரியத்தை சொல்றாரு. அங்க சொல்லப்படாத, அங்க சொன்னதை அங்க சொல்லப்பட்டதையும் சொல்றாரு, சொல்லப்படாதையும் சில காரியத்தை சேர்த்து சொல்றாரு. திரும்ப படிங்க. அப்போஸ்தலர் 6:1-2. விட்டு அப்ப இங்க ஒண்ணு சொல்றாரு பாருங்க, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இவர் சொல்ற 5வது விஷயம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒன்று சொல்ற கைகளை வைக்குதல். 6வது கைகளை வைக்குதல். அப்புறம் அடுத்து 7வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நித்திய நியாய தீர்ப்பு. 8வது ஒன்பதாவது பூரணராகும்படி கடந்து போகுதல். ஆக மொத்தத்தில் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்தா மொத்தம் 9 காரியம் இருக்கு. என்ன?
மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெறுவது, வேறுபாட்டின் அனுபவம், தேவன் பேர் வைக்கிற விசுவாசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, பூரணராகும்படி கடந்து போகுதல். சரி, இது 9 காரியம் பார்க்கிறோம். அடுத்தது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய யெஷுவாவின் உபதேசம். பேதுருவும் அப்போஸ்தலன் தான், பவுலும் அப்போஸ்தலர் தான். நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கு, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கொஞ்சம் வால்யூம் வைங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலருடைய உபதேசம் அது என்ன? மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்ட பரலோக ராஜ்யத்தை பற்றிய உபதேசங்கள். இது 10வது. பரலோக ராஜ்யத்தை பற்றிய உபதேசங்கள் ரொம்ப முக்கியம். இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றின உபதேசங்கள் அப்போஸ்தலனாகிய நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய யெஷுவா அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற உபதேசங்கள். மத்தேயு 5, 6, 7 1 3 வரைக்கும் படிங்க. மத்தேயு 5 1 முதல் 3 வரைக்கும். கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது வந்தார்கள். தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், முதல் எடுத்தவனே பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசுறாரு. அடுத்து 7ஆம் அதிகாரம் 20, 21 படிங்க. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7, 20, 21. பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி. அப்ப இங்கேயும் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் பேசுறாரு. அப்போ 10ஆவதா இருக்கிற உபதேசம் என்ன? அதை ஒட்டுமொத்தமா சொன்னா நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவின் உபதேசம் என்ன உபதேசம்? பரலோக ராஜ்யத்தை பற்றின உபதேசங்கள். அடுத்து 11வது உபதேசம் தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்ட மோசேயின் மூலமாக வெளிப்பட்ட உபதேசங்கள். அது 11. தேவனால் அனுப்பப்பட்ட மோசே. என்ன அந்த உபதேசம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற 613 கட்டளைகள். அதுவும் இந்த உபதேசத்தில் அடங்கி இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த 613 கட்டளைகள் என்னங்கிறது தெரியணும். வெறும் 10 கட்டளை அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. 613 கட்டளைகள் அது நமக்கு தெரியணும். யாத்திராகம 20ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை படிக்கும்போது போதும், சகல வார்த்தைகளும் அவன சொல்லி முதல் எடுத்தோட தொடங்குறாரு. உன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள், இப்படி தொடர்ந்து சொல்லுறார்.
ஆக 613 கட்டளைகள், 365 செய்ய கூடாதவைகள், 248 செய்ய வேண்டியவைகள். இந்த ஒட்டுமொத்த உபதேசத்தை தான் மத்தேயு 22 அதிகாரம் 37 இருந்து 2 உபதேசத்துக்குள்ள புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா அடக்கி கொடுத்துட்டார். இந்த 613 2 கற்பனைக்குள்ள அடக்கி கொடுத்து விட்டார். படிங்க மத்தேயு 22:37 இருந்து. அன்பு கூறுவாயாக. கற்பனை என்னவென்றால் அடங்கி இருக்கிறது. 613 கட்டளைகளை 2 கட்டளைக்குள்ள சுருக்கி கொடுத்தார் பாருங்க. தேவன நேசி, மனுஷன நேசி. அப்போ 613 கட்டளைகளாகிய அந்த உபதேசம் 11. 12வது முழு வேதத்திலும், அதாவது அதை இப்படி சொல்லலாம், ஆதியிலே வார்த்தையாயிருந்தவரின் உபதேசம். ஆதியிலே யோவான் 1:1 படிக்கிறோம்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தையாயிருந்தவரின் உபதேசம். இது எங்கெங்க இருக்கு? ஆதியாகமம் 1:1 இருக்கு. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன், எபிரேய மொழியில. இது தமிழ்ல நீங்க பார்க்க முடியாது. இந்த ஆதியிலே வார்த்தையா இருந்தவரின் உபதேசத்தை நம்ம விளங்கிக் கொள்ளதான் எங்க போனோம்? வேதத்தினுடைய மூலமொழியாகிய எபிரேயத்துக்குள்ள போனோம். பெரேஷித், பாரா, எலோஹிம், எத்ஹாஷமாயிம். அப்ப நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். இந்த முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இயேசுவின் முதலாம் வருகை இருக்கு, நம்ம ஆண்டுடைய 2ஆம் வருகையும் இருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்டு 4000 ஆண்டுகளுக்கு பின்னே அவர் முதல் முறை பாவியை மீட்க வந்ததை பற்றியும் இருக்கு. அதுதான் 4வது வார்த்தையாக வந்திருக்கிற எத் ஆலிஃப் தாவ். அடுத்தது மனிதன் உண்டாக்கப்பட்டதிலிருந்து 6000 ஆண்டுகள் கழித்த பின்பு அவர் 2ஆம் முறை வருகிற அந்த வருகை இருக்கே, அதுவும் இருக்கிறது. அதுதான் 6வதாக வந்திருக்கிற வாயத். இப்படி ஆதியாகமம் 1:1 முழு வேதத்தினுடைய அத்தனை விதைகளும் இருக்கு. இந்த ஆதியாகமம் 1:1 புரிஞ்சுக்கிட்டு அந்த லிங்க்ல முழு வேதத்தையும் படித்தால் அதுதான் தேவனுடைய மனது, ஆண்டுடைய முழு பிளான், தேவனுடைய மனதினுடைய ஒட்டுமொத்தமான திட்டம். அதுதான், இதுதான் 12வது உபதேசம். அப்போ இந்த 12 உபதேசத்தையும் எப்படி பிரிக்கலாம்? பேதுருவின் உபதேசம், பவுலின் உபதேசம், நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலராகிய யெஷுவாவின் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம், அடுத்து தேவனால் அனுப்பப்பட்ட மோசேயின் உபதேசம், ஆதியிலே வார்த்தையாயிருந்தவரின் உபதேசம். அதுவும் யெஷுவா தான், வேற யாரும் இல்லை, அவர் தான். அப்போ இந்த 5 ஒரு ஒட்டுமொத்தமாக 12 காரியம் இருக்கு. என்னது? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெறுதல், வேறுபாட்டின் அனுபவம்,
தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் வீழ்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, பூரணராகும்படி கடந்து போகுதல், பரலோக ராஜ்யத்தை பற்றிய உபதேசம். அடுத்தது 613 கட்டளைகள். கடைசியா ஆதியாகமம் 1:1 மறைந்திருக்கிற, அதுக்கு நீங்க இப்படி போட்டுக்கோங்க, ஆதியாகமம் 1:1 மறைந்திருக்கிற ரகசியங்கள். மணவாட்டியாக ஆண்டவருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க இத்தனையும் படிக்கணும். இத்தனையும் படிச்சாதான் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும், ஆத்துமா தாகம் தீரும். தேவனுடைய முழுமையான ஆலோசனை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அரைகுறை அறிவு தான் கிடைக்கும். அப்ப இந்த 12ஐயும் படிக்கணும். 1 போதும், 2 போதும், இல்ல 11 போதுங்க. அந்த 12வது ஆதியாகமம் 1:1 வேண்டாங்க. நோ, எல்லாத்தையும் படிக்கணும். இதுதான் அங்கே காணப்பட்டதான 12 நீரூற்றுகள். சரி, இப்ப 3வது குறிப்புல வருவோம். 3வது என்ன? அனுப்பப்படுதல். இங்க அடுத்து நான் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். என்னது? 70. 70 என்றாலே எதை குறிக்குதுன்னா ஊழியம். நம்ம வெறும் உபதேசத்தை கேட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். எப்ப பார்த்தாலும் என் குடும்பம் என் காரியம்னு இருந்துட்டு போயிடக்கூடாது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிக்கும்போது, லூக்கா 10:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேரை நியமித்து இடங்களுக்கும் அனுப்பினார். அறுப்பு மிகுதி, அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். அனுப்புகிறேன். அதான் நான் சொன்னேன், அனுப்பப்படுகிறவர்கள், அனுப்பப்படுதல். இந்த காலை நேரத்தில் எண்ணூர் ஏசிய சபையில் இருக்கிற அருமையான தேவ ஜனங்களாகி நீங்கள் வாரந்தோறும் வந்து ஏதோ வசனத்தை கேட்டுட்டு திரும்ப போயிட்டு மண்டே டு சனிக்கிழமை வரைக்கும் உலக காரியத்திலேயே ஈடுபட்டுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து வசனத்தை கேட்டுட்டு அப்படி போறதுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கல. நீங்க எல்லாரும் ஓநாய்களுக்கு நடுவில் ஆட்டுக்குட்டிகளாக ஊழியம் செய்யணும். என்ன ஊழியங்க? இந்த ஓநாய்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளா மாத்திர ஊழியங்க. சொல்லுங்க, என்ன ஊழியம்? ஓநாயெல்லாம் என்னவா மாத்தணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி யாரை மாதிரி மாறிடும்? சொல்லுங்க. பன்னி குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் காலப்போக்கில் என்ன மாதிரி மாறிடும்? பன்னியோட சேர்ந்த பன்னியை போலவே மாறிடும். இது ஒரு சைடு. இப்ப நம்ம ஓநாய்களுக்கு நடுவில் தேவனால் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆட்டுக்குட்டியானவர், அவரால் ஆட்டுக்குட்டியா அனுப்பப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இப்ப நம்மளோட பழகிற ஓநாய்களை என்னவா மாறிடணும்? அதான். இப்படி ஒரு மகத்துவமான ஊழியத்தை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்க எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற ஊழியர்களா மாறணும். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் இப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. சகோதரியே, சகோதரா,
காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்க காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கலாமா? கணக்கு கேட்பாரே, கணக்கு கேட்பார் ஆண்டவரே. ஆக்சுவலா இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வேர்டு நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம பைபிளை வந்து எடுத்தெடுத்தா படிக்கணும். அந்த முதல் வசனம் எப்படி தொடங்குது பாருங்களேன். அந்த வேர்டை கவனிக்க. வேறே வேறே 70 பேர். இப்போ நடைமுறையா சொல்லுவோம், எப்பா வேற ஆளை பாருப்பா அப்படி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒருத்தரை பார்த்து அவங்களால அந்த 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 பார்த்தவங்களால என்ன செய்ய முடியல. அப்ப இங்க வேற 70 பேர்னு சொல்றாரு, என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி யாரோ கொஞ்சம் பேரை பார்த்திருக்காரு, அவங்களால இதை செய்ய முடியல, அதனால இந்த வேற 70 பேரை பார்க்கிறாரு. அந்த லூக்கா 9:57 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் ஆண்டவருக்கு இந்த வேற 70 பேர் தேவைப்பட்டாங்க? ஒரு 3 பேர் வந்தாங்க. இந்த வந்தவன் வந்திருந்தா, ஒழுங்கா வந்திருந்தா இவனை கொண்டு செஞ்சிருப்பார், இவனையும் சேர்த்து செஞ்சிருப்பார். ஆனா இந்த 3 பேர் அதுக்கு பாத்திரமானங்களா இல்ல. அழைப்பு இருந்துச்சு, ஆனா அழைப்புக்கு பாத்திரவான்களா இவர்கள் இல்லை. அப்படி இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? படிங்க லூக்கா 9:57 இருந்து. ஏன் இவங்கிட்ட பின்பற்றி வர்றவன்ட்ட ஏன் இதை சொல்றாரு? இவன் எந்த நோக்கத்தில் வர்றான்? இடமில்லப்பா, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, நீ வந்தனா உனக்கும் இடம் கிடைக்காது. அப்ப இவன் எதுக்கு வர்றான்? இம்மைக்கான காரியங்களுக்காக வந்தான். இயேசு நாட்டை வந்தா வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், மாடு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், பணமா கொட்டும். இதுக்காக வந்தவன் இவனையும் தள்ளிட்டார். போ, உனக்கு அழைப்பு இருக்கு, நீ பாத்திரவான் இல்ல. ஏன்னா உன் நோக்கமெல்லாம் இம்மைக்காக இம்மைக்காக இம்மைக்காக. போ, நீ வேண்டாம். அடுத்தது படிக்க தொடர்ந்து. அழைப்பு இருக்கு, என்ன பின்பற்றி வா. இவன் இங்க இவன் வந்து பாரம்பரியத்தை பேசுறான். மரித்தோர், அதாவது என் தகப்பனை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். இது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம். யூதர்கள் செத்த உடனே ஒருத்தரை வந்து உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல் கல்லறை, அப்புறம் 2வது கல்லறை, அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் கல்லறை, அந்த அடிப்பகுதி. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஒரு யூதனுடைய வீட்டில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் செத்தான்னா, ஒருத்தங்க செத்து போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அந்த கல்லறை வந்து 3 பகுதியாக இருக்கும். முதல்ல ஒரு 2 நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலேயே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, 3 நாட்களுக்கு அந்த ஆத்மா அவங்களே சுற்றி சுற்றி வரும். ஒருவேளை அந்த ஆத்மா வந்து அவங்களுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காவல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காவலர்களெல்லாம் நிறுத்தி வச்சு பத்திரப்படுத்தி அந்த கல்லறையுடைய மேல் பகுதி, டாப், அந்த மேல் பகுதியில் வைப்பாங்க. அப்புறம் 3வது நாள் ஆன உடனே 2வது பகுதியில் வைப்பாங்க. அது கொஞ்சம் அடியில் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உயிரோடெல்லாம் எழும்ப முடியாது. ஆனால் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கல்லறையினுடைய கீழ்ப்பகுதியில் முத்திரை போட்டு, அதான் ஃபைனல் அடக்கம், வச்சிருவாங்க.
இது வேதத்தில் உள்ளதில்லை, இவங்க அந்நிய தேசத்தில் கற்றுக்கொண்ட பாரம்பரியம். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவை முதல்ல எடுத்தோடனே எங்க வச்சுட்டாங்க தெரியுமா? மேலெல்லாம் வைக்கல, அந்த கீழே போட்டு முத்திரை போட்டு வச்சுட்டாங்க. எங்க உயிரோட வந்துடவே கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி உயிரோடு வந்தார் இயேசுவா. அப்ப இந்த பாரம்பரியத்தை தான் அவன் சொல்றான். ஐயா, நம்ம என் தகப்பனை அடக்கம் பண்ணி அந்த பாரம்பரியமா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறையா. அப்ப இவன் அழைப்புக்கு பாத்திரவானாக மாறாதபடிக்கு இவனை தடுப்பது எது? பாரம்பரியம். என் குடும்பம், அவங்க இப்படி, என் சொந்தக்காரன், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசுவான். எங்க பாரம்பரியம் இருக்கு, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும். இப்படி அடுத்து இன்னொருத்தன் பாருங்க. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இவனுக்கு என்ன என்ன தடை? உறவுகள், பாச பிணைப்புகள். ஐயோ, எங்க அம்மா பாசம் அம்மா விட்டு எப்படி வர்றது? என் அக்காவுக்கு என் மேல அவ்வளவு பாசம், அவங்களை விட்டு நான் எப்படிங்க வருவேன்? எங்க அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். அடேப்பா, நான் போறேன்னு ஒண்ணு என்ன 2 நாளா அழுகுறாங்க பயங்கரமா. எப்படிங்க நான் வருவேன்? எங்க அம்மா அழுகுறாங்க, எப்படிங்க நான் தேவ சித்தத்தை செய்ய வருவேன்? போய் அவங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சு கொஞ்சம் அவங்க சம்மதத்தெல்லாம் வாங்கிட்டு, சம்மதமே கிடைக்காது, நீங்க வரவே மாட்டீங்க சொல்லிட்டார், தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்புறம் வைத்து எவனும் அப்படி தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லிட்டு தான் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவன் எவனுமே வரல, இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேர். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த தலைமுறையில் ஆண்டவர் எத்தனையோ பேரை அழைச்சி அவங்கள நம்பி எத்தனையோ தேவ ராஜ்யத்தின் பொறுப்புகளை கொடுத்தாரு. அவங்கள நம்பிக்கைக்கு பாத்திரவானா இல்லை. இப்போ நீங்க செய்வீங்கன்னு அந்த வேற 70 பேரை நம்பி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்படியா தேடி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த 70 பேருடைய கூட்டத்தில் இருந்து நான் இருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன அனுப்புங்க, இல்ல சாக்கு போக்களை சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்ட போறீங்களா? அது உங்க இஷ்டம். கடைசி நாள்ல கணக்கு கேட்பாரு. சோ 70 பேர், 70 பேர். சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது, நான் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த தண்ணீர் என்பது ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, இவங்க நம்ம இந்த 70 பேருடைய கூட்டத்தை பார்த்தோம் இல்லையா? இவங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் நமக்கு எந்த ஊழியத்தை, எந்த பொறுப்பை தராரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க நமக்கு என்ன வேண்டும்? படிப்பில்ல, பட்டம் இல்ல, அழகில்ல, ஆவியானவரின் நிறைவு. அதான் அந்த தண்ணீர். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39. நின்று பானமன கடவன் எவனோ ஓடும் என்றார். அப்ப நமக்குள்ள இருந்து ஆவியானவர் மூலமா ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு வர வேண்டும். தண்ணீர் அருகே அவங்க பாளையம் இறங்கினாங்க. இதே மாதிரி எப்பயுமே ஆவியானவரோடு இசைந்து ஆவியின் நிறைவோடு இருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம்.
தேவன் நம்மை குறித்த தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா ரொம்ப முக்கியம் என்னது? ஆவியானவரின் நிறைவு. எப்பையும் அந்த நிறைவை காத்துக்கொள்ளணும். ஆராதனையில இருக்கும்போது மட்டும் இல்ல, ஆராதனையை விட்டு வெளியே போகும்போதும் அந்த ஆவியானவரின் நிறைவை சுமந்து கொண்டே வீட்டுக்கு போகணும். இந்த வாரமெல்லாம் ஆவியானவருடைய நிறைவை சுமந்துகிட்டே இருக்கணும். அது குறையிற மாதிரி தெரியுதா, உடனே எண்ணெயை ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில் போய் பாடல் பாடி ஆராதனை பண்ணி இந்த நிறைவுக்குள்ள வந்துடணும். சாத்தானுக்கு என்னன்னா, நீங்க ஆராதனையில வந்து ஆவியில நிரம்புறதுலாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஆராதனை முடிஞ்சும் அந்த ஆவி நிறைவோடு இருக்க விரும்புறீங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அவன் விட மாட்டான். ஏதாவது குறைய பேச வச்சு, யாரை பத்தியாவது பேச வைத்து, அல்லது ஏதோ ஒரு கோபப்பட வைத்து, இல்லை ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத காரியத்தை பார்க்க வச்சு, எப்படியோ அந்த ஆவி நிறைவை குறைக்கிறதுக்கு அவன் என்ன முடியுமோ அதை செய்ய பார்ப்பான். அடிக்கடி அந்த ஆவியின் மண்டலத்திலிருந்து நம்மளை கீழே இழுத்து போடுறதுக்கு யார வேணாலும் பயன்படுத்துவான். சொல்லுங்க, யாரை பயன்படுத்துவான்? உங்க கூடவே இருக்கிறவங்களையும் பயன்படுத்துவான். வீட்டுக்காரரை பயன்படுத்தலாம், இல்லை வீட்டுக்கார அம்மாவை பயன்படுத்தலாம், உங்க பிள்ளைங்களை பயன்படுத்தலாம், பெற்றோரை பயன்படுத்தலாம், ஏன் ஊழியக்காரனை கூட பயன்படுத்தலாம். எங்கேயோ இருந்து எங்கேயோ ஊழியம் செய்கிறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத குப்பை கதையை காதில் ஓதுவாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் இப்போ ஃபோன்லாம் வரும் பாருங்க, நான் அந்த ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. அவங்க இப்படி இவங்க அப்படி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு உள்ளே தெரியும், அந்த நிறைவு அப்படியே சார்ஜ் குறைய போகிற மாதிரி தெரியும். உடனே என்ன பண்ணுவேன்னா நான் கட் பண்ணிடுவேன். அதாவது சரிங்க அப்புறம் பார்க்கலாம். சிலருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மற்றவங்க குறைய உட்காந்து பேசுறீங்க. என்னன்னா சாத்தான் நீங்க ஆவி நிறைவை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அப்படி பண்றான். மற்றவங்க குறைய பேசுறத அல்வா சாப்பிட்ற மாதிரி பேச வைக்கிறான். விளங்கிக்கோங்க. தேவையில்லாத காரியத்தை நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வச்சு நம்மளை கீழே இழுத்து போட பார்ப்பான். ஆவியின் நிறைவை காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஆவி மண்டலத்தை விட்டு நான் வெளியே வர விரும்பல. நான் ஒரு சண்டே கிறிஸ்தவனா இருக்க நான் விரும்பலப்பா. 7x24 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஆவி நிறைந்தவனா இருக்க நான் விரும்புறேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கையை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவி நிறைவுல இருக்கிறவன் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவான், மணிக்கணக்கா வசனத்தை கேட்பான். ஆனா ஆவி நிறைவை இழந்தவன் மணி பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவான், மணியை பார்த்துக்கிட்டே வசனத்தை கேட்பான். இப்ப எத்தனை பேர் மணியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நல்ல வேலைங்க கிளாக் ஓடலைன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அனுப்புறப்ப தான் நீங்கள் போகணும். வசமாக மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து இந்த சபைக்கு யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இங்கே டைமே கிடையாது. பேருக்கு சும்மா 9 மணி. தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது நான் 9 மணிக்கு கரெக்டாக முடிச்சிருக்கேனா? முடிக்கவே மாட்டேன். அஞ்சாவது, ஆவியானவர் உண்டாகும். ஏலிமா அந்த வார்த்தை எடுங்க. ஆலேஃப் யோத் லமேட் மெம் ஹே சிங்கிள்ல போடுங்க. அப்படின்னா 14 கட்டளைகள், செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது. அவ்வளவுதாங்க. ஆவியானவர் உண்டாகிற அனுபவம் என்ன? ஆவியில நிரம்பி இருந்தா எதை அவர் செய்ய சொல்றாரோ அதை செய்வோம், எதை செய்யாத அப்படின்னு சொல்றாரோ நம்ம செய்யாம இருப்போம். இன்னும் சொல்ல போனா ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானா எதை செய்யணுமோ அதை அவரே செய்ய வைப்பார். எதை நம்ம செய்யக்கூடாதோ அதை நாம் செய்யாமல் இருக்க அவரே நமக்கு உதவி செய்வார். எசேக்கியேல் 36:27 படிங்க. எசேக்கியேல் 36:27.
எசேக்கியேல் 30. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நடக்கவும் கைக்கொள்ளவும் நீங்க செய்ய முடியாது, நான் செய்ய பண்ணுவேன். நான் உங்களை செய்ய வைப்பேன். யோவான் 16:13 படிங்க. யோவான் 16:13. யோவான் 16ஆம் அதிகாரம் 16 வரும்போது நடத்துவார், பேசாமல் ஆவியானவரே உங்களை நடத்துவார். ஏலிமுக்கு வந்தா ஆவியில் நிறைந்து ஆவியானவரால் எதை செய்யணுமோ அதை நம்ம செய்ய வைப்பார், எதை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை விட்டு நம்மளை அவரே விலக்கிடுவார். கடைசியா 6வது ஆவியானோட இசைதலும். சரி, இந்த 14 கூட்டினா எவ்வளவு வருது? 28. 28ங்கிறது என்ன? கல்லா, காஃப், லாமேட், ஹே. அதனுடைய ஆர்டினல் வேல்யூ போட்டீங்கன்னா 11, 12, 5, 28. கல்லானா மணவாட்டி. ஆவியானோடு எசைஞ்சிருந்தா நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியாக அவரோட போய் அணைஞ்சிருவோம். வெளிப்படுத்தல் 22:17 அடிக்கடி படித்தாலும் அதை தமிழில் நம்ம படிக்கிற பைபிளையும் படிங்க, அதுக்கப்புறம் திருவிழியத்தில் படித்து முடிக்கலாம். வரக்கடவன். சரி, அதாவது படிங்க திருவிழியத்தில். வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் இயேசு யெஷுவா மத்தியாகாயத்தில் வரும்போது இந்த சத்தம் உங்க காதுல கேட்கும். ஆட்டுக்குட்டியானவரோடு இணைந்திருக்கிற மணமகளே வருக வருக. எங்க நம்மள யாருங்க? அவ்வளோ பெரிய பரலோக தேவன் உங்களை என்னையும் வருக வருகன்னு வரவேற்கிறாரே, நாம் யார்? இதுக்கு தகுதியா? இதுக்கு நம்ம தகுதியா? தகுதி இல்லை. ஆனா ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்துறாரு. வருக வருக. நம்ம அவரை பார்த்து ஐயா சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். பார்ப்பனே நேசரை நான், சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு நம்ம அவரை கூப்பிடுறோம். அவரு நம்மளை பார்த்து வருக வருக, உனக்காக தான் காத்திருக்கிறேன், நீ எனக்காக காத்திரு, வருக வருக என்று அழைக்கிறார். இங்க ஆவியானவரோடு யார் எசைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க காதுக்கு தான் இந்த சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவரே கூட்டிட்டு போயிடுவார். எலியேசர் ரெபேக்காவை கொண்டு போன மாதிரி அவரே கொண்டு போயிடுவார். ஆவியானவரோட எசைஞ்சிருக்காம ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க காதுல இந்த வருக வருக சத்தம் கேட்காது. போக போக போயிரு அந்த சத்தம் தான் கேட்கும். வந்துடாது இந்த பக்கம். 2014-15 ஞாபகம் இருந்தது. இந்த தேன்மொழி நம்ம வீட்டில் இந்த ரோட்டில் இருக்கிற நாயெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நம்ம வீட்டு வாசலுக்கு பழைய வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் குட்டிகளை போட்டு அதில் ஒன்று ரெண்டு குட்டி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த தேன் என்ன பண்ணுச்சுன்னா அந்த குட்டியை தூக்கி வெளியே போட்டு இந்த பக்கமே வந்துடாத. இதுதான் ஆவியானோட இசைந்திருக்காதவங்களுக்கு கேட்க போற சத்தம். பரலோக சத்தம் என்ன சொல்ற? இந்த பக்கமே என்ன பண்ணிடாத, வந்துடாத. ஆவியானோடு இசைந்திருக்காதவர்களுக்கு இந்த சத்தம் கேட்கும், இந்த பக்கமே வந்துடாத. பட் ஆவியானோடு இசைந்திருக்கிறவர்களுக்கு கேட்க போற சத்தம் என்ன? வருக வருக என் பிள்ளையே நீ வா, என் பிரியமே ரூபவதியே வா. கர்த்தர் கூப்பிடுவார், நம்மளை வெல்கம் பண்ணுவார். அன்னைக்கு ஸ்தேவானை எழுந்து நின்று வரவேற்றாரே யெஷுவா, அதே மாதிரி நம்மளை வரவேற்பார். இதுக்கு தான் நமக்கு ஏலிமுக்கு வரணும்.
இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அருமையானவர்களே, இந்த 6 குறிப்புக்குள்ள உறவை பார்த்துட்டோம், ஊழியத்தை பார்த்துட்டோம், ஜீவியத்தை பார்க்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களையும் பார்க்கிறோம். வருக வருக. எழுந்து நிற்போம். ஏலிம்ல பேரிச்ச மரங்கள் இருந்த மாதிரியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, பேரிச்ச மரங்கிறது செழிப்பு, வளர்ச்சி, இதுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கு. நம்ம ஆவியானோடு எசைஞ்சிருப்போமான அந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மளை செழிக்க வைப்பார், வளர வைப்பார், மலர வைப்பார். ஆவியானோடு கூட இசைந்து ஒரு சத்தம் நம்ம காதில் கேட்க போகுது. என்ன சத்தம்? ஆட்டுக்குட்டியின் மணமகளே, ஆட்டுக்குட்டியானவரின் மணமகளே, ஆவியானோடு இணைந்து வருக வருக. டி மேஜர், இ மேஜர், டி மேஜர், இ. எல்லா அர்ப்பணித்தவர்களாக மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோ மன்னனோடு மணவரையில் மகிழ்வேனேன்றும் துதியே துதியே. எல்லாம் உணர்ந்து நம்ம பாட போறோம். அந்தடிய மாத்திரம் பாடி மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோராய் மண்ணின் சாயல். தேங்க்யூப்பா. மகிமை மாசற்றோரா மன்னனோடு மணவரையில் மகிழ்வேனேன்று துதியே. மன்னனோடு மணவரையில் மகிழ்வேனேன்றும் துதியே துதியே பார்ப்பேனே. தேங்க்யூப்பா. நானும் மன்னாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன். சகமனா ஆள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன். நானும் மன்னாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன். இல்ல கைகளை தட்டி ஆவி நிறைந்து வருக வருகிற சத்தம் கேட்கட்டும்ப்பா. கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டுங்க, காதுல கேட்கட்டும். சகபன கரபல கரபல இத கரகபன கரபல. Thank you Lord. Thank you பரபல கரபல கரபல கர. அந்த 3 பேருடைய கூட்டத்தில் நீங்க இருக்க போறீங்களா? இல்ல இந்த வேற 70 பேருடைய கூட்டத்தில் நீங்க இருக்க போறீங்களா? சாக்கு போக்கு சொல்லி அழைப்ப அல்ல தட்ட போறீங்களா? அல்லது ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு அழைத்த அழைப்பை நிறைவேற்ற போறோமா? நம்ம தான் முடிவு பண்ணணும். அறுவடைக்கு ஆட்கள் தேவை. அருமையானவர்களே, விளைஞ்சிருக்கு, எல்லாம் தேசமே காத்திருக்கு உங்களுக்காக. நீங்க இப்படியே என் குடும்பம், என் காரியம், நான் சாப்பிடணும், இப்படியே காலத்தை ஓட்ட போறீங்களா? இல்ல ஆயத்தமா இருக்கிற இந்த நிலத்துல போய் ஆண்டவருக்காக அறுக்க வேண்டிய தியானியத்தை அறுக்க போறீங்களா? இந்த காலை நேரத்தில் சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கென்று உங்க இருதயத்தில் பாரத்தை கொடுத்து கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. சிலரை கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் அழைச்சிருக்கலாம், நீங்க அந்த அழைப்பை அல்ல தட்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த அழைப்பை திரும்ப உங்களுக்கு கர்த்தர் காதை தொனிக்க பண்றாரு. என் பிள்ளை, இந்த நூற்றாண்டுல என்னுடைய தேவையை நிறைவேற்ற நீ வருவாயா? எல்லாரையும் நம்பி பார்த்தேன்,
எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி போயிட்டாங்க. நீயும் போய்விட மனதா இருக்கிறாயோ என்று கர்த்தர் அழைக்கிறார். இந்த சத்தம் நம்முடைய காதில் துணிக்கட்டும். வேறே 70 பேர். நான் எல்லார மாதிரி இல்லை, நான் வேற. அன்பின் ஆண்டவரே, இந்த ஏழிமை கொண்டு நீங்க எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த 6 அனுபவங்களையும் ஆவியானவர் எங்களுக்குள்ள உண்டாக்குங்கப்பா. தேக்கு மரத்தை போன்ற உறுதியை தாங்க. உபதேசத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் ஊழியம் செய்யணும்ப்பா. நாங்கள் பெற்றதை எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ண. தேசம் அந்தகாரத்தில் இருக்குது. இந்த ஆச்சரியமான தீபமாகிய வெளிச்சமாகி உங்களை நாங்கள் கொண்டு போனோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க. கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் பார்க்கல. கர்த்தர் கையை உயர்த்துங்க. அப்படி அந்த மாதிரி சொல்றவங்க கையை உயர்த்துங்க. யாரெல்லாம்? எல்லாரும் தூக்க வேண்டாம். உண்மையா உங்களுக்கு அந்த பாரம் இருக்குமானா உங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்தே நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் தூக்காதீங்க. உங்களுக்கு அந்த பாரம் இல்லை. நான் உலகத்தில் எல்லாரும் போல சும்மா அப்படி வாழ்ந்துட்டு போறேங்க. எனக்கு எதுங்க இந்த வம்பெல்லாம்? ஏதோ வாழ்ந்து, ஏதோ சாப்பிட்டு, ஏதோ 2 பிள்ளையை பெத்தமா, ஏதோ வாழ்ந்தமா, ஏதோ போனோமா, இப்படியே நான் காலத்தை ஓட்ட போறேங்க. அவங்க நீங்க கையை தூக்காதீங்க. இல்ல, நான் தான் அந்த வேற 70 பேர்ல நானும் ஒருத்தியா இருக்க விரும்புறேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. உங்க அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு உங்க அர்ப்பணிப்பை. ஆண்டவரே, நான் பார்க்கல, ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. யார் யாரெல்லாம் தன்னை கமிட் பண்ணாங்க, கையை உயர்த்தி இருக்கிறாங்க. கையை கீழே போடாதீங்க, அப்படியே உயர்த்தி இருங்க. கையை யாரெல்லாம் உயர்த்தி இருக்காங்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எத்தனை பேர் உயர்த்தி இருக்காங்க நீங்க பாக்குறீங்க. அவங்களுக்கு விசேஷ அபிஷேகம், உங்க விசேஷமான வல்லமை, உங்க விசேஷமான கிருபைகள் கடந்து வருவதாக. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். எல்லாம் உணர்ந்தவர்களாக பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். 2004 நான் முழு நேரம் அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். முழு நேரமா கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு வர உதவி செஞ்சார். இன்னைக்கு 18வது வருஷம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கேட்டா, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ காரியத்தை வழியாக கடந்து வந்த பின்பும் இன்னைக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்ல முடியும், இந்த உலகத்திலேயே பாக்கியமான ஒரு சேவை
என் ஆண்டவர் யெஷுவாவுக்கு ஊழியம் செய்யறதுதான். யானை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சில ஒரு பழமொழி இருக்கு, இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யற நீங்க இருந்தாலும் வேல்யூ தான், ஊழியத்திலே செத்தாலும் வேல்யூ தாங்க. நீங்க இருந்தா கனி, செத்தா கோதுமை மணி, அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நீங்க கனி கொடுக்கிற கனி மரம். என்னைக்கு நீங்க ஊழியத்திலே இருந்து கர்த்தர் எடுக்கிறாரோ அன்னைக்கு நீங்க கோதுமை மணி. இருந்தா நீ கனி, செத்தா நீ மணி. சோ இந்த பாக்கியமான சேவைக்கு வேறே 70 பேர் இந்த சேவைக்கு கர்த்தர் அழைக்கிறார். நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடிக்க முடியல. கர்த்தர் அழைக்கிறார் உங்களை. நம்ம முடிக்க போறோம். அழைப்புக்கு நேராக கையை உயர்த்தினவங்க, உண்மையா அர்ப்பணிச்சிருக்கிறவங்கல்ல, ஏவப்பட்ட யாராவது ஒருத்தர் சுருக்கமா இந்த அர்ப்பணிப்புக்காக நன்றி சொல்லி நாங்க எங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சுருக்கமா பாரத்தோட ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் ஏவப்பட்ட டக்குன்னு யோசிக்காம டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா. ஆமாப்பா, தேங்க்யூ அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமென், ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோகைனோ அடோனாய் ஏகாட் ஷ்மா இஸ்ராயேல் அடோ Eloheinu Adonai Echad Shema Yisrael Adonai Eloheinu Adonai எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உனக்கு நம்மளெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நாடி முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன். எல்லா இடத்துக்கு இடத்தை திருப்பி வலதுகை ஆண்டவருக்கு உயர்த்தி இபரேகேகா யாவே வயேஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விகுனேகா ஈசா யாவே பனாவலேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்கும் உனக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னாய்க்கு உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். ஒரே நிமிஷம் கவனிங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக அர்ப்பணிச்சவங்க இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம ரிசீஸ்ட் உங்கள் பேரை நீங்கள் கொடுங்க. எதுக்குன்னா உங்களை கொஞ்சம் தனிப்பட்ட விதத்தில் கேர் பண்ணி முதல்ல உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். முதல்ல ஜெபம் உங்கள் பேரை சொல்லி ஆவியானவர் நடத்துகிற வரைக்கும் உங்களுக்காக ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கேர் பண்ணி சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.
சில வாய்ப்புகளை நீங்கள் எந்த ஊழியத்தை செய்ய உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறோம். அதனால் சிஸ்டர் நீங்கள் பேரை கொடுங்க. அவங்க போகும்போது என்கிட்ட இவங்கெல்லாம் வெக்கப்படாதீங்க, கையை தான் தூக்கணும் அப்படின்னா பேரை வேற சொல்ல ஒன்றும் பயப்படாதீங்க. முதல்ல உங்கள் பேரை வச்சு ஜெபிப்போம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஏற்ற நேரம் வரும்போது உங்களுக்கு சில வாய்ப்புகளை, உங்களுக்கு சில காரியங்கள்லாம் கற்றுக் கொடுத்து உங்களை தனிப்பட்ட விதத்தில் ட்ரெயின் பண்ணி, நானும் ட்ரெயின் பண்ணுவேன், என்னை கொண்டு கற்று ட்ரெயின் பண்ணுவார். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுற சில இடங்களுக்கு உங்களை அனுப்பி எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துகிறாரோ அப்படி ட்ரெயின் பண்ணி நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரம் அந்த தேசத்தில் பிரகாசிக்கணும். ஸோ கர்த்தருக்கு உதவி செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யேசுவாக மிஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய சொல்ல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென். Doctor